அது ஒரு பெரிய மிருக காட்சி சாலை. அந்த மிருக காட்சி சாலையில இருந்து ஒரு புலி தப்பிச்சு ஓடி வந்து பக்கத்துல இருக்க ஐடி கம்பெனில ஒதுங்கிடுச்சான். நல்லா ஒரு ஒளியறக்கு ஒரு இடம் பார்த்துதான் அதோட ஒரு இடத்துல இருக்கிற பாத்ரூம் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிச்சான். பாத்ரூம்க்கு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக வேண்டி அந்த கம்பெனியோட சிஇஓ வந்தாராம். நல்ல செவன்னு இருந்த உடனே அந்த புலி என்ன பண்ணிட்டான், அவரை அடிச்சு சாப்பிட்டுருக்கான். 2 நாள் ஆச்சான், யாரும் தேடவே இல்லையா. 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஜிஎம் வந்து தன்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு வந்தாராம் அந்த பாத்ரூம்க்கு. அவரையும் அந்த புலி அடிச்சு சாப்பிட்டுருச்சான். 2 நாள் ஆச்சான், யாருமே தேடவே இல்லையா. 2 நாள் கழிச்சு அங்க அந்த பியூனு தன்னுடைய பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்காக வேண்டி எல்லாருக்கும் டீ வாங்குறதுக்கு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தானா. கழுவிட்டு இருக்கும் போதுல அந்த புலி அந்த பியூனையும் அடிச்சிருச்சான். ஒரு 1/2 hour தான் ஆச்சான். கம்பெனியை எல்லாரும் தேடுறாங்களாம், பியூன் எங்க காணும், டீ வாங்க போனாரு, அந்த பியூனை காணும் சொல்லி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல நம்ம மற்றவங்களுக்கு எப்படி பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்றதுதான் பார்க்கணுமே தவிர, நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் ஜனங்க நம்மளை தேடவும் மாட்டாங்க, நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க. நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.